இப்போ மதியானம் நம்ம பேசணும் பார்த்தீங்களா, கோழிக்கு எப்படி எப்படி தீவனம் கொடுக்கணும்னு அரிசி கம்பு ஊற வச்சு தான் கொடுப்பேன். நான் நைட்டுக்கு ஊற வச்சுடுவேன், காலையில் கொட்டி இன்னும் பாதி மதியானம் கூட்டிடுவோம், அது சாப்பிட்டு. அப்புறமேட்டு கோழி குஞ்சுக்கு என்னென்ன கொடுக்கலான்னு சொல்கிறேன். நான் சத்து மாவு போடுவேன். இதுதான் போட்டுன்னு வரலாம். அரிசி கம்பு, நாட்டுக்கம்பு, கோழி தீவனம் மூணும் மிக்ஸ் பண்ணின்னு மூணும் மிக்சியில் போட்டு ஓட்டிட்டு இது பாருங்க, உள்ளார வச்சிருந்தது தீந்துட்டு. இது பாருங்க எல்லாம் மேயுது பாருங்க. இப்போ மேயுது பாருங்க, அங்கே விசாலமாக இருக்குது கோழி குஞ்சுலாம் மேய்க்க. நானே சத்து மாவு தண்ணியில் ஊற வச்சு தான் போடுவேன். அது செரிக்கிறதுக்கு ஜீரக தண்ணி கொடுப்பேன். அப்புறம் வெத்தலை மூலிகை சாறு தான் கொடுப்போம் 3 நாள். ஏன்னா சத்து மாவு போட்டாக்கா செரிக்காது. சில குஞ்சுங்களுக்கு செரிக்கும், சில குஞ்சுங்களுக்கு அப்படியே காய்ச்சல் மாரியே இருக்கும். அதை பாருங்க எப்படி மேயுதுன்னு பாருங்க. இடம் விசாலமாக இருக்குது. கோழி குஞ்சு வாங்குற மாரி இருந்தால் ஒரு 13 குஞ்சு, 10 கோழி குஞ்சு இல்லை 13 கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கலாம். ஆனால் பூனை, கீரி, பாம்பு, இந்த நாய் எல்லாம் விடாதீங்க. இது பாருங்க, இதில் அரிசி முழு அரிசியை உடச்சி நாட்டுக்கம்பு மிக்ஸ் பண்ணி அதுவும் உடச்சி கோழி தீவனம் மூணும் ஒன்றா போட்டு இது பாருங்க சத்து மாவு. பாருங்க, நானே வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதோ பாருங்க, கிளாஸு சுத்தமான கிளாஸாக வச்சிரும். தண்ணிக்கு அவசரம் இதோ பாருங்க. சத்து மாவு தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்ற மற்றும் கஞ்சி தயாரிக்கலாம். இப்போ காலில் தான் டேட்டு கூட கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் கீழே. இப்போ காலில் தான் வந்தது. போய் எங்கள் தம்பி வாங்கின்னு வந்தான். போய் பாருங்க என்ன அட்டுழியம் பண்ணது பாருங்க. கோழி குஞ்சு மேலே ஏறி உக்காந்து பாருங்க. கீழே வச்சாதான் தெரியுது.
அடை சுட்டு கூட சாப்பிட்லாம், கஞ்சி காய்ச்சி கூட குடிக்கலாம். இந்த கோழிக்கு காய்ச்சல் இருந்ததுன்னா இந்த சுட தண்ணியில் போட்டு கூட பிரட்டி வைக்கலாம். ஜீரக தண்ணி, ஆன்டிபயோட்டிக் மருந்து இல்லைன்னா ஜீரக தண்ணி, இந்த மஞ்சத்தூள் தண்ணி கூட வைக்கலாம். கோழி குஞ்சுங்களுக்கு நல்லா குளிச்சு. கஷ்டமாக இருக்குது. நானே இப்போ பாருங்க, சிங்கக்குட்டிங்களாம் மேய்கிறாங்களா. இது பாருங்க, இது மாவு வந்து ஒரு கிலோ பாக்கெட்டு. இது பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் காமிக்கிறேன். 1 கிலோ கிராம் சத்து மாவு உள்ள ஊட்டச்சத்துகள். மக்களே, நானும் தான் கஞ்சி காய்ச்சி கொடுப்பேன். ஆனால் இதில் வந்து புரோட்டீன் நிறையா இருக்குது. ஒன்று நான் உங்ககிட்ட பேசி செல்லை பிடிக்கிட்டே விட்டுட்டேன். இந்த பாருங்க, நல்லா ஊட்டச்சத்து மாவு எத்தனை பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு பார்க்கலாமா. ஒரு பாக்கெட்டு இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விட்ருங்க, லைக் போட்டு விட்ருங்க. திருப்பியும் பார்க்கலாம்.